விநாயகர் சதுர்த்தி வந்துக்கிட்டே இருக்குது. விநாயகருக்கு பிடித்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 3 ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயிலேயே 1 கப்பு இடியாப்ப மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா மாவு அளந்து அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம், 2 ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, மாவு அளந்து அதே கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச சிறுபருப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ மூடி வச்சுடுங்க. சூடு கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டைகளை பிடிச்சி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை